இங்கேயே படுத்துக்கொள், விடிந்த பிறகு போ என்று கூறுகிறான். இங்கு ரூத் எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று. ஆனால் இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன். அவை தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. உங்களுக்கு என்ன கொடுப்பேன்னு சொன்னாரோ அதை நிச்சயமா கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்க்காததே அல்ல, நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை நிச்சயம் கொடுப்பார். 14ஆம் வசனம். அவள் விடிய காலம் மட்டும் அவன் பாதத்தண்டையிலே படுத்திருந்து, களத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லியிருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள். இப்போ ரூத் விடிய காலம் வரைக்கும் பாதத்தின் அருகே படுத்திருந்து விட்டு விடியற்காலையிலே வானம் வெளுக்கும் முன்பதாக, அதாவது இருட்டோட எழுந்து கிளம்புகிறாள். ஏன் போவாஸ் களத்திலே ஒரு பெண் வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறான்? அப்படி மற்றவர்களுக்கு தெரிந்தால் யார் அந்த பெண், எதற்காக அந்த இரவு நேரத்தில் களத்திற்கு வந்தாள் என்று தேவையில்லாமல் புறம் பேசி கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல,